நமக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் அரே இன்புட்டா வரும். அந்த நம்பர்ஸ் அரே சார்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரோகிராம் வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ சார்ட் அப்படிங்கிறப்ப அது இன்க்ரீசிங் ஆர்டரையும் மீன் பண்ணும், டிக்ரீசிங் ஆர்டரையும் மீன் பண்ணும். ஸோ நம்ம ப்ரோகிராம் 2யுமே செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் அரேவை பாருங்கள். இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, 1க்கு அப்புறம் 4 வந்திருக்கு, 4க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 15. ஸோ இது எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ கொடுத்துருக்க அரே வந்து ஆல்ரெடி சார்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ வந்து அவுட்புட் என்ன அப்படின்னா ட்ரூன்னு வரணும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா, 14 இருக்குது, 14க்கு அப்புறம் 11 இருக்குது, 11க்கு அப்புறம் 9 இருக்குது, 9க்கு அப்புறம் 4, அப்புறம் 1. ஸோ இது எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்தாலும் சார்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ட்ரூ. ஸோ இப்போ இந்த ஒரு அரேவை பாருங்கள். இந்த அரேயில் 5 இருக்குது, 5க்கு அப்புறம் 2 இருக்குது. ஓகே, 2க்கு அப்புறம் 9 வந்துருச்சு. ஸோ இப்போ இது ஒரு ஆர்டர்லேயே இல்லை, டிக்ரீசிங் ஆர்டர்லேயும் இல்லை, இன்க்ரீசிங் ஆர்டர்லேயும் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா